நம்பி என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்து அந்த நம்பிக்கை நான் மோசம் பண்ணிட்டேனா? யாரையோ ஒருத்தர் அம்மாவை அழைச்சிட்டு வந்து பெரிய நாடகத்தை ஆண்டிங்களே. அன்னைக்கே ஆபீஸ்ல உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு அம்மா இல்லன்னு. அப்புறம் நம்பல. அம்மா வந்தாத்தான் இந்த கல்யாணம் நடக்கணும் பயமுறுத்துறேன். உண்மையை சொல்லி உன்னை இழக்கிறத விட பொய்யை சொல்லியாவது நோட நினைச்சேன். மற்றபடி நாடகம் ஆடணும் உன்னை நம்ப வச்சு மோசம் பண்ண நோக்கம் இல்ல. இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிறத புரிஞ்சுக்காத ஓ இஷ்டம். வசந்தா யார கேட்டுங்க வந்த சார்? எந்த தைரியத்தில் பயப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த? முதல்ல வீட்டை காலி பண்ணு. காலி பண்ணுமா? எங்க குடும்பம் கௌரவமானது. இங்க ஒரு குற்றவாளியை குடி வச்சுக்க முடியாது. அப்பா அவர் குற்றவாளின்னா இந்நேரம் ஜெயில இல்ல. நிறுத்துறே. ஏன் நிக்கிறீங்க? முதல்ல இவன் பொட்டி படைக்கிறதுக்கு வெளியில இருங்க. முறையை மீறி வீணா என்ன முரடாக்காதீங்க. அப்பா அவர் இந்த வீட்டுக்கு எதிர்கால மருமகன். அவர் அவமானப்படுத்துறது என்னால பொறுத்துக்க முடியாது. சந்தா ஊரு பேர் தெரியாத அனாத இவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வருவதற்கு என்ன யோக்கியதை இருக்கு? என்ன யோக்கியதை வேணும்? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கண்ண ஊரு பேர் தெரியாத அனாதை இல்லை. ஒரு கிராமத்துக்கே சொந்தக்காரன். அவன் நினைச்சா எந்த மாதிரி பல கம்பெனிகள் நடத்த முடியும். உங்க மக மாதிரி பல பேருக்கு வேலை கொடுக்க முடியும். நம்பும்படி அவன் நடந்துட்டான் இந்த பையன். எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி எங்களை ஏமாளி ஆக்கிட்டான். அந்த தவறுக்கு காரணமே நான் தான். அந்த பொய்ய அவர் சொல்லல, சொன்னவனும் நான் தான். உங்க மகளைத்தான் கல்யாணம் செய்துக்குன்ற ஆசையினால நடந்த தவறு. அதை மறந்துருங்க. கண்ணை எனக்கு புள்ள மாதிரி. அவருடைய தகப்பு ஸ்தானத்துல இருந்து கேட்கிறேன். உங்க மகளை அவனுக்கு கட்டி வைக்க முடியுமா முடியாதா? அது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம். யாரோ ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வந்து இதான் எங்க அம்மான்னு சொன்னான். பரப்புக்கு எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு தெரியாது. போய் சொல்றீங்க. விடா என்ன கண்ணங்கிட்ட குடுக்கறதுக்காக எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து விடா. பணப்பெட்டி இருக்கிற இடத்த சொல்ற வரைக்கும் உங்களை நான் விடப்படுறதில்ல. கண்ணா கண்ணா பகவான் வண்டி எடு, போலீஸ் கூட்டு வருவோம்.